ஒரு தீபாவளி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து ஒரு பெரிய பிக் ஸ்டாரோட படங்கள் நம்ம எதிர்பார்க்கணும். இன்றைக்கு தேதியில இட்லி கடை வந்து இப்பதான் 60 கிராஸ் பண்றதுக்கு சின்ன ஸ்கிரீன்ல காந்தாரா ஃபுல்லாகி ஹவுஸ்ஃபுல்லா போகுது. இட்லி கடை பாதி கூட ஃபுல் ஆகல. என்ன சிக்கல் வருதுன்னா இந்த சின்ன டைரக்டர்ஸ் என்னன்னா டீசல் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் வைஸாவும் சரி அண்ட் கமர்ஷியலாவும் சரி ரொம்ப தரமாக அமைஞ்சிருக்கு. சொல்ல முடியாம தட்டு மாதிரி சொன்னாரு. ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் சேர்ந்து நடிக்கிற படத்தை இயக்குறதுக்கான வாய்ப்பு தனக்கு வந்த மாதிரியும் அதை அவர் வேண்டாம் அப்படிங்கிற சினிமா ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிலிம் கிரிட்டிக் விஜயன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர், தீபாவளி வேற நெருங்குது. ஆமா. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்துலதான் இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு தீபாவளி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து ஒரு பெரிய பிக் ஸ்டாரோட படங்கள் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிக் ஸ்டார் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்து வரும் நடிகர்களோட பட வரிசைகள் நம்ம நிறைய பாக்குறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 படங்களை பத்தி நம்ம பேசிட்டு அப்படியே டைரக்டா அங்க போயிடலாம்னு நான் நினைக்கிறேன். லைக் இட்லி கடை அண்ட் காந்தாரா சாப்டர் 1, இந்த 2 படங்கள்ல எந்த படங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்ற படமாக பாக்குறீங்க? இல்ல எந்த படத்தோட வசூல் வந்து அதிக லெவல்ல இருந்திருக்கு? இன்றைக்கு தேதியில இட்லி கடை வந்து இப்பதான் 60 கிராஸ் பண்றதுக்கு முக்கிட்டு இருக்கு. காந்தாரா வந்து 600 நோக்கி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா ஒரு 1000 போயிடும். ஏன்னா இப்போ அது ஹிந்தியில தான் பயங்கரமா போயிட்டு இருக்குது. இப்போ தீபாவளிக்கு வந்து தாமான்னு ஒரு படம், ஆயுஷ்மான் குரானா ராஷ்மிகா நடிக்கிற அந்த ஒரு படத்தை தவிர வேற பெரிய படங்கள் எதுவுமே வரல. அதனால தீபாவளியை தாண்டியும் காந்தாரா ஹிந்தியில ஓடும். அதனால அதோட கலெக்ஷன் கண்டிப்பா 1000 தாண்டி போயிடும். இட்லி கடை காந்தாராவை பொறுத்த வரைக்கும் வந்து கண்டென்ட் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த 2 படங்களுமே சிறந்த உதாரணம்னு சொல்லலாம். இட்லி கடை வந்து ஒரு விஷயம் பண்ணுச்சு. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 ரிலீஸ் ஆகி ஒரு 8 நாளைக்கு வந்து அதை ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து மொத்த தமிழ் தியேட்டரையும் கையில் வச்சிருக்கிற ஒரு மோனோபாலியில் இருக்கிறவங்க. அதனால பெரிய ஸ்க்ரீனில் எல்லா திரையரங்குலையுமே ஒரு 2 ஸ்க்ரீன் 3 ஸ்க்ரீன் இருக்கிற திரையரங்கில் பெரிய ஸ்க்ரீன் எல்லாத்துலேயுமே இட்லி கடை மட்டும்தான் போடணுன்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் கடந்த வியாழக்கிழமை வரைக்கும் ரிலீஸ் ஆகி 9 நாளைக்கு இட்லி கடை மட்டும்தான் ஓடிச்சு. மற்ற சின்ன ஸ்க்ரீனில் காந்தாரா ஃபுல்லாகி ஹவுஸ்ஃபுல்லாக போகுது. இட்லி கடை பாதி கூட ஃபுல் ஆகலை. ஆனாலுமே வந்து அவங்களுக்கு தேட்டருக்கு இருக்கிற ப்ரெஷர்னால அவங்க வந்து சின்ன ஸ்க்ரீனில் தான் காந்தாராவை போட்டாங்க. அதனால தேட்டர்களுக்குமே பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு தான். இரண்டுமே வந்து கண்டென்ட் இருந்துச்சுன்னா படம் ஜெயிச்சிடும் அப்படிங்கிறதுக்கு 2மே பெரிய உதாரணம். நீங்க என்னதான் மொத்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தேட்டரையும் கையில வச்சிருந்தாலும் படத்தை பார்க்கறதுக்கு மக்கள் வரணும். அவங்க எதை விரும்புறாங்கன்னு ஒன்று இருக்கு. இப்போ இன்னைக்கு போன இந்த வெள்ளிக்கிழமை 2வது வாரம் வெள்ளிக்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய ஸ்க்ரீனுமே காந்தாருக்கு போயிடுச்சு. எல்லா சின்ன ஸ்க்ரீனும் அப்படியே இட்லி கடைக்கு போயிடுச்சு. இன்னமும் இட்லி கடை வந்து காலியாக தான் போயிட்டு இருக்கு. காந்தாரா வந்து இன்னமும் பெரிய ஸ்க்ரீனில் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சனிக்கிழமையிலலாம் காலையில ஓசூர்ல 6 மணி ஷோலாம் போட்டிருக்காங்க. ரிலீஸ் ஆகி 10 நாள் கழிச்சு. அந்த அளவுக்கு காந்தாராக்கு அந்த மாதிரி காந்தாரால வந்து இருக்கிற அந்த கண்டென்ட் வந்து பேசிடுச்சு. அது பேசி ஜெயிக்க வச்சிருச்சு. இங்க அவங்க பெரிய ப்ரமோஷனும் பண்ணல. ப்ரமோஷன் பண்ணதா இருந்த ஈவெண்ட்ஸ்லாம் கூட அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. காந்தாரா படத்துக்கு தமிழ்நாட்டில் எந்த ப்ரமோஷனுமே பண்ணல. இட்லி கடைக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊர்களையும் ப்ரமோஷன் பண்ணாங்க. ஆனாலுமே இட்லி கடைக்கு ஒரு ஓப்பனிங் கிடைச்சிச்சு. காந்தாராவுக்கு அந்த அளவுக்கான பெரிய ஓப்பனிங் இல்லை. போக போக வந்து இட்லி கடை அதிகமா இருந்துச்சு. இட்லி கடை வந்து அந்த ஓப்பனிங்கோடயே முடிஞ்சிருச்சு. படத்தோட கண்டென்ட்டை பொறுத்து அது காந்தாராவோட கண்டென்ட்டும் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்ல பரவுனதுலையும் அந்த படம் வந்து பிக்கப் ஆகி பயங்கரமா போயிட்டு இருக்கு. 2 படங்களோட பட்ஜெட் வந்து கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஓவரால் ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ அதுவும் ஒரு 125 crores பண்ணியிருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 100 crores லைன்ல தான் இருக்கு. பட் அது ஒரு 60 crores கிராஸ் பண்றதுக்கு இவ்வளோ லேட்டா இதாகுது அப்படிங்கும் போது, லைக் ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு டைரக்டராவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராவோ ஸ்ட்ராங்கா இன்றைய காலகட்டத்தில் இல்லைன்றீங்க? கண்டிப்பா இல்லை. அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாரையுமே வந்து ரைட்டர்ஸ் எல்லாரையுமே வந்து பெரிய நடிகர்கள் தூக்கிடுறாங்க, பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அவங்கள வந்து சின்ன படங்கள் பண்றதுக்கு அவங்க அனுமதிக்கிறதே இல்லை. இங்க என்ன சிக்கல் வருதுன்னா, இந்த சின்ன டைரக்டர்ஸ் நல்ல எழுத வர நல்ல படம் எடுக்க வர டைரக்டர்ஸ் போய் பெரிய நடிகர்கிட்ட சிக்கினதுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க,
பேன் இந்தியான்னு போயிடுறாங்க. ஸோ அவங்க வந்து கண்டென்ட்ல பெருசா கவனம் செலுத்துறது கிடையாது. நடிகர்களை வச்சு ஒரு 4 மாஸ் சீன் போட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு போயிடலாம். லாங்குவேஜ்க்கு ஒருத்தர் கேமியோ போட்டு அதை மட்டுமே நம்பி போகும்போது அந்த இடத்துல அவங்க கண்டென்ட் இல்லாதனால அது வந்து ஒரு தோல்வி அடைஞ்சிருது. ஸோ நல்ல டேரக்டர்ஸ்க்குலாம் வந்து அந்த பெரிய நடிகர்கள் பிடிச்சி வச்சுக்கிறதுனால அவங்கள்ட்ட இருந்து நல்ல கண்டென்ட் வர மாட்டேங்குது. இப்போ சின்ன சின்ன படங்கள்லாம் பெருசா வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கன்டென்ட் நல்லா எழுத தெரிஞ்ச, நல்லா இயக்க தெரிஞ்ச இயக்குனருக்கு வந்து இப்பயுமே இப்ப லப்பர் பந்து இயக்குனருக்கு வந்து அடுத்து பெரிய நடிகர் பக்கம் தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. ஒரு நிர்பந்தமே அவருக்கு இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து என்னால அந்த மாதிரியான ஒரு நல்ல கன்டென்ட் இருக்க சின்ன படத்தை எடுக்கணும்னு விரும்பினா கூட, ஒரு பெரிய நடிகர் கூப்பிட்டு நீங்க எனக்கு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவரால தவிர்க்க முடியல. அவருக்குமே ஒரு பெரிய நடிகரை வச்சு ஒரு கன்டென்ட் இருக்கிற படத்தை எடுக்கிறதுங்கிறது கஷ்டம் தான். அவங்க பெரிய நடிகர்னு போனதுக்கு அப்புறமே அது கலெக்ஷனுக்கு போயிடும். அங்க கன்டென்ட்டோ அல்லது கதையோ எதுக்குமே வேல்யூ இருக்காது. அது கலெக்ஷனுக்கு போயிடுறதுனால அந்த ஒரு சிக்கல்ல இருக்கு இப்போ தமிழ் சினிமா. இன்றைய காலகட்டத்தில் தமிழ் சினிமா பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கு. மற்ற ஸ்டேட்டோட மொழிகள் படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 100 crores இல்ல 1000 crores வந்து ஈஸியா டச் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதுல எந்தெந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேற லெவல்ல க்ரூமிங் ஆயிருக்காங்க. இப்போ லோகா மாதிரியான ஒரு படங்கள்லாம் வந்து 300 கோடியை தாண்டி மலையாளத்தோட ஃபர்ஸ்ட் 300 crore கிராசர்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து தமிழ்ல யாரும் யோசிக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி யோசிச்சு யாரும் எடுக்கிறதே கிடையாது. அந்த வகையில தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கண்டென்ட் பஞ்சம் இருக்குன்னே சொல்லலாம். எல்லா படங்கள்லையுமே சரி, இந்த ஏபி சைடு ஏபின்னு கன்னடத்தில் வந்த 2 படங்கள், அதுக்கப்புறம் தான் ருக்மிணி வந்து இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனாங்க. அந்த மாதிரி எல்லா படங்கள்லையுமே, எல்லா ஸ்டேட்லையுமே, எல்லா லாங்குவேஜ்லையுமே வந்து கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பெரிய படங்கள் இப்போ பிரபாஸ் வந்து பாகுபலிக்கு அப்புறம் போய் அந்த பேன் இந்தியா மாயையில சிக்கிட்டு, அதுக்கப்புறமா அவர் நடித்த எந்த திரைப்படமுமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெருசா போகல. ஸோ அவருமே வந்து அந்த கண்டென்ட்டை விட்டுட்டு கலெக்ஷனுக்கு போறதுனால எப்போ வந்து கதையை நம்பாம கலெக்ஷன் நம்பி ஒரு படம் எடுக்கப்படுதோ அப்பயே அந்த படம் வந்து முதல் தோல்வி அங்கேயே வந்துடும். ஸோ இப்போ காந்தாரா சாப்டர் 1 இந்த படம் வெற்றி பெற்றதுக்கு முக்கிய காரணமாக என்ன பார்க்குறீங்க? படத்துல இருந்த அந்த ஒரு கண்டென்ட், ஒரு 3 மணி நேரம் படம் ஓடவே தெரியல. நம்ம படத்துல நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லயே கிட்டத்தட்ட எல்லாமே காமிச்சிட்டாங்க. செகண்ட் பார்ட்ல பெருசா என்னத்தை காமிக்க போறாங்க. ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு ராஜா காலத்து கதை மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோதான் இருந்துச்சு. அவர் ரிஷப் ஷெட்டி முன்னே சொன்னார், நாங்கள் ட்ரெய்லர்ல பெருசா எதுவுமே காமிக்கல அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் படத்துக்கு பெருசா ப்ரமோஷன் பண்ணல, நிறைய ஹைப் ஏற்றல. அதுவே வந்து படத்தோட வெற்றிக்கு முக்கிய காரணம்னு சொல்லுவேன். அதே மாதிரி மக்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆச்சு. அவங்க காந்தாரா 1 ஹிட் ஆனதுக்கு காரணம் வந்து எல்லாருக்கும் ஈஸியா கனெக்ட் ஆகுனது. இப்ப மெய்யழகன் படம் வந்து எப்படி இன்னொரு சக மனிதனோட நம்மள ஒட்டி பார்க்க முடியுதோ, கனெக்ட் ஆகுதோ, அது மாதிரி இது நம்ம சாமியோட, நம்ம குலசாமி அல்லது நம்ம ஊர் சாமியோட எல்லாராலையும் கனெக்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த சிறு தெய்வங்கள் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கிறதுனால ஈஸியா கனெக்ட், மக்கள் எப்போ வந்து படத்துல இருக்க கண்டென்ட்டோட ஈஸியா கனெக்ட் ஆயிடுறாங்களோ அப்போ அந்த படம் ஜெயிச்சு. இப்ப தனுஷ் ரிஷப் ஷெட்டி இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது இது வெற்றியாளர்கள்ன்றதுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு ஆளை நம்ம தீர்மானிச்சு ஆகணும். ஒரு நடிகனா இயக்குனரா தனுஷ் தோல்வியை கண்டிருக்காரா, இல்ல வந்து ஒரு இயக்குனரா நடிகனா ரிஷப் ஷெட்டி வெற்றி பெற்றிருக்காரா? என்னை பொறுத்தவரைக்கும் 2 பேருமே கதை கண்டென்ட்ல 2 பேருமே எந்த வகையிலுமே மேலே கீழேன்னு சொல்ல முடியாது. இட்லி கடையை பொறுத்த வரைக்கும் அவர் இயக்குன விதம் வந்து எந்த விதத்துலையுமே குறை சொல்ல முடியாது. எல்லா நடிகர்கிட்ட இருந்து நடிப்பு வாங்கினதுலேருந்து எல்லாமே. அதே மாதிரி ரிஷப் ஷெட்டியும் சொல்ல முடியாது. படம் வந்து டிஃப்ரென்ஸ் வர்றது வந்து பாக்ஸ் கலெக்ஷனில் மட்டும்தான். அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது, வெளி காரணங்கள் தான் இருக்குது. அதுக்கும் இயக்குநர்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. இட்லி கடை இவ்வளோ பெருசாக போகாததுக்கு முக்கிய காரணம் வந்து ஹைப்புன்னு தான் சொல்லுவேன் நான். காந்தாரா வந்து எப்படி சுத்தமாக ப்ரமோஷனே பண்ணலையோ, அந்த மாதிரி இட்லி கடைக்கு ஓவர் ப்ரமோஷன், ஓவர் ஹைப்பு ஏற்றிட்டு படம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபீல் குட் மூவி தான். ஒரு மாஸ் படத்துக்கு இந்த அளவுக்கான ஒரு ஹைப் ஏற்றி வச்சிருந்தா அந்த மாஸ் மூமெண்ட்ஸ் வரும்போது அது ஒரு திருப்தி வந்துடும். இவ்வளோ பெரிய ஹைப் ஏற்றி ப்ரமோஷன் பண்ணும்போது மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு வந்து படத்தில் இல்லை. படம் ரொம்ப சிம்பிளான படம். இந்த ஹைப்பு ப்ரமோஷன் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு பார்த்தா படம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கிராமிய படம் தான். அதுக்கு இவ்வளோ ப்ரமோஷன் பண்ணியிருக்க வேண்டியதில்லை, இவ்வளோ ஹைப் ஏற்றிருக்க வேண்டியதில்லை. 100 கோடி வசூல் இந்த தீபாவளிக்குள்ள ரீச் ஆகிறது வாய்ப்பு கஷ்டம் தான். இப்போ வரைக்குமே 60 தான் வந்திருக்கு. எல்லா தேட்டர்லையுமே சின்ன ஸ்க்ரீன்ஸ் போயிடுச்சு. மக்கள் வர்றதும் கம்மியாக தான் இருக்கு. இன்னும் 5 நாள் தான் இருக்கு. 100 கோடிங்கிறது கஷ்டம் தான் தொடுறதுன்றது. இப்ப தீபாவளிக்கு வேற கிட்டத்தட்ட ஒரு 3 படங்கள் பேர் சொல்லக்கூடிய ஒரு நடிகர்களோட படங்கள் ரிலீஸ் ஆகுது.
முக்கியமா வந்து பிரதீப் ரங்கராஜ் படம் அண்ட் துருவ் விக்ரம் லைக் ஹரிஷ் கல்யாண். ஸோ இந்த 3 படங்கள்ல என்ன படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான தியேட்டர்கள் கிடைச்சிருக்கு, இதுல என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து தியேட்டர் கிடைக்கிறதுல இந்த 3 படம் ப்ரொடியூசரும் ஃபேஸ் பண்றாங்க? திரையரங்குகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த படத்துக்கு கலெக்ஷன் வரும் அப்படின்னு மக்கள் அதிகமாக வரும்னு நினைக்கிறாங்களோ அந்த படத்தை தான் மெயின் ஸ்க்ரீன்ல போகும். அப்படி எந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? இப்போ சென்னையில இருக்கிற ஒரு 2-3 ஸ்க்ரீன் இருக்கிற திரையரங்கு ஓனர்ஸ் எல்லாருமே சமீபத்தில் ட்விட்டர்ல வந்து ஒரு போல் மாதிரி போட்டிருந்தாங்க, நீங்க எந்த படத்தை ஃபர்ஸ்ட் பார்க்க விரும்புறீங்க அப்படிங்கும் போது எல்லாருமே அதிகமான ஓட்டுகள் டூடுக்கு தான் வந்துச்சு. ஸோ இளைஞர்கள்ல வந்து அந்த டூடு ஈர்த்துரும். ஸோ டூடுக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்கும். டூடோட மிகப்பெரிய பாசிட்டிவ் விஷயமா நான் பார்க்குறது வந்து ட்ரெண்டில் இருக்கிறது. இப்போ ஜிபியு பற்றி நிறைய நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸும் உண்டு. அந்த படத்தில் பெரிய கதையெல்லாம் எதுவுமே இல்லை, ஒரு இன்ஸ்டா ரீல்ஸை சேர்த்து போட்டு பண்ணின மாதிரி தான் ஒன்று இருந்துச்சு. அந்த படம் ஏன் ஓடிச்சுன்றதே யாருக்கும் தெரியல. பட் அது ஓடுனதுக்கான ஒரே காரணம் இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கிறது அப்படின்றது தான். திரையரங்குக்கு வந்து 2 வகையான ரசிகர்கள் வருவாங்க, ஒன்று இளைஞர்கள், இன்னொன்று ஃபேமிலி வர்றது. இப்போ காந்தாரா ஓடுறதுக்கு முக்கிய காரணம் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். இப்போ டிராகன் ஓடுனதுக்கு முக்கியமான காரணம் ஃபர்ஸ்ட் இளைஞர்கள், அதுக்கப்புறம் அதுல இருந்து அப்பா சென்டிமெண்ட்ன்றது அதை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸையும் கொண்டு வருது. அதே மாதிரி இந்த டூடு ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அதுவும் கிட்டத்தட்ட அந்த ஜிபியு மாதிரியான ஒரு இன்ஸ்டா ரீல்ஸை சேர்த்து போட்டு ஒரு 2.5 மணி நேரம் ப்ரெசென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் தாலியை பத்தியே பேசுறதுனால அந்த ஒரு டைலாகே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வரதுக்கு போகுதும். இப்போ கண்டிப்பா வேர்ட் ஆஃப் மவுத்ல ஃபர்ஸ்ட் இளைஞர்களை வச்சு அது ஒரு ஓப்பனிங் கலெக்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் படத்துல எவ்வளவு சென்டிமெண்ட் இருக்கு, என்ன மாதிரியான சென்டிமெண்ட் இருக்கு, ஏன்னா இதுல சரத்குமார் மாமான்ற ஒரு சென்டிமெண்ட், அதுக்கப்புறம் அம்மா ரோஹிணி இருக்காங்க, அதுக்கப்புறம் தாலி சென்டிமெண்ட், குழந்தைய வச்சிட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது அது ஃபேமிலி சென்டிமெண்ட் டாடா படம் ஒரு ஜானர்ல இருக்குமோ இருக்கலாம். எனக்கு லவ் டுடேல வந்து அந்த சத்யராஜுக்கு பதிலாக இல்லை சரத்குமார், ராதிகாவுக்கு பதிலாக ரோஹிணி அப்படி எனக்கு தோணுச்சு. அந்த லவ் டுடேலையுமே உங்களுக்கு இந்த இளைஞர்களுக்கான விஷயங்களை தாண்டி அந்த ராதிகாவுக்கும் பிரதீப்புக்குமான அந்த சென்டிமெண்ட், அப்புறம் சத்யராஜ் இருந்த விஷயங்கள், அதெல்லாம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் ஈர்த்துச்சு. அதே மாதிரி இதுலயும் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஈர்க்கிறதுக்கான எல்லா விஷயங்களுமே இருக்கு. அதனால இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஓடிடும். அதே மாதிரி பைசனை பொறுத்த வரைக்கும் பைசன்ஸ் வந்து கண்டென்ட் மட்டும்தான். எங்களோட தரப்புல வந்து பாத்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாணோட சரௌண்டிங்ல இருந்து ஒரு நியூஸ் ஒன்று கலெக்ட் பண்ணுவோம். ஸோ என்னன்னா டீசல் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் வைஸாகவும் சரி அண்ட் கமர்ஷியலாகவும் சரி ரொம்ப தரமாக அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து லப்பர் பந்து அந்த கான்செப்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருந்தாங்க. டீசல் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் இந்த படம், ஹரிஷ் கல்யாணுக்கு இது ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோனா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்துக்கள் இது பண்ணாங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ட்ரெய்லர் ரொம்பவே ப்ராமிசிங்கா இருந்துச்சு. ஆனா என்னன்னா ட்ரெய்லர் வந்து ஒரு 5 நிமிஷத்துலயே அது எந்த படத்தோட ரீமேக் அப்படிங்கிறத நம்மளுங்க டீகோட் பண்ணி போட்டாங்க. அப்படிங்கும் போது அந்த படத்தையும் கண்டிப்பா இன்னொரு 1 வாரம் இருக்குங்கும் போது அதுக்குள்ளார எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அதை தாண்டி அவங்களோட மேக்கிங்ல எந்த அளவுக்கு கண்டென்ட், எந்த அளவுக்கு மேக்கிங் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான். உண்மையிலேயே ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த 3 ட்ரெய்லர்ல எனக்கு ரொம்ப தீபாவளிக்கு வர ட்ரெய்லர்லயே ரொம்ப ப்ராமிஸான ட்ரெய்லர் தான் டீசல் தான். ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. ஹரிஷ் கல்யாண் ஒரு பெரிய நடிகர், ஒரு எஸ்கேஓ அல்லது விஜயோ அந்த அளவுக்கு ஒரு நடிகருக்கு எழுதப்பட்ட கதையில ஹரிஷ் கல்யாணை வச்சு எடுத்த மாதிரி இருக்கு. அவரும் ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுவுமே படம் வந்ததுக்கு அப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத்ல அது படம் நல்லா இருக்கு, கண்டென்ட் நல்லா இருக்குன்னு அதுவும் லப்பர் பந்த் மாதிரி பெரிய லெவல்லே ஓடும். ஓகே. ஸோ ஒரு ஃபிலிம் கிரிட்டிக்கா நான் கேட்கறது என்னன்னா, இன்றைய காலகட்டத்தில் ஒரு சிறந்த நடிகர்களுக்கான ஒரு படம் அப்படின்ற வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குன்றது தான் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேருக்கு ஃபேம் கொண்ட ஒரு நடிகர்களாக இருக்கட்டும், இல்லை பிக் ஸ்டார் இருக்கட்டும், கதைகளை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்பவே கவனம் செலுத்த மாட்டேன்றாங்க. அண்ட் நீங்க சொல்ற மாஸ் இந்த மாதிரி ஒரு கேட்டகரியை தான் நோக்கி பயணிக்கிறாங்க. அப்படிங்கும்போது தமிழ் சினிமா ஒரு 90s 80sல இருந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சினிமாவா மாறுறதுக்கு எந்த மாதிரி பயணத்தை இல்லை என்ன அடிக்கல் எடுத்து வைக்க வேண்டியதா? இந்த பெரிய நடிகர்கள் கிட்ட அதை நம்ம தவிர்க்கவும் முடியாது. பெரிய நடிகர்கள் கிட்ட இந்த கண்டென்ட் விஷயம் தெரிஞ்ச இயக்குநர்கள் பெரிய நடிகர்கள்ட்ட போறதையும் தவிர்க்க முடியாது, தடுக்கவும் முடியாது. ஆனா வந்து இப்போ பிரதீப் ரங்கநாதன் சமீபத்துல அனுபமா அவங்களோட இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, சொல்ல முடியாம தட்டு மாதிரி சொன்னாரு, ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் சேர்ந்து நடிக்கிற படத்தை இயக்குறதுக்கான வாய்ப்பு தனக்கு வந்த மாதிரியும் அதை அவர்
வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிப்பாட்டிட்டதாகவும், நான் ஆக்டிங்ல தான் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண போறேன், அதனால எனக்கு அந்த வாய்ப்பு வேணாம் அப்படின்னு அவர் வந்து மறுத்துட்ட மாதிரியும் அவர் வந்து சூசகமா சொன்னார். அவருக்கு ஓப்பனா சொல்ல வரல, பட் சூசகமா அவர் சொன்ன விஷயம் அதுதான். நிறைவாக இந்த கேள்வியை நம்ம முன் வச்சு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். தீபாவளியோட வெற்றி படமாக விஜயன் அவர்கள் கருதப்படுவது எது? டூட். இன்றைய இளைஞர்களோட கனெக்ட் ஆகும், ட்ரெண்டுக்கு இருக்கிற ஒரு படம்னா அது டூடு. அது வந்து கலெக்ஷன், பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல வெற்றி பெறுறதுன்னா டூடு. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்ல வெற்றி பெறதுன்னா பைசனா இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக தீபாவளிக்கு அப்புறம் இந்த படத்தோட வெற்றியை பற்றியும் படத்தோட வசூலை பற்றியும் நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.